ஹாய்மா. விவசாயத்தை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்ததால எங்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். எங்கள் வீட்டு மொட்டை மாடி தான் இது. இது ஒரு 8 அவரை செடி இருக்கும். இது என் பொண்ணு தான் நட்ட செடி. இது நாங்கள்லாம் இதை கவனிக்கலை, பராமரிக்கலை, தண்ணி ஊற்றலை, எதுவுமே செய்யலை. அவளாக நட்டா அவளாக என்றைக்காவது அவளுக்கு நேரம் கிடைக்கிறப்ப தண்ணி ஊற்றுவா. ஒன்றும் அவளுக்கு என்ன அதுக்கு சத்தான தீனி கொடுக்கணும் ஒன்றும் அவளுக்கு தெரியல. 2 முறை நல்ல பூ பூத்துது, அது கொட்டிருச்சு. திரும்ப அவளாவே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தா. அதில் ஒரு நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, சத்தான தீனி போடுங்க நல்லா காய் காய்க்கும்னு. நாங்கள் விவசாய குடும்பம்தான், எங்களுக்கு காட்டிலே நேரம் சரியாக போயிடுது. அதனால் மொட்டை மாடியில் இதை கவனிக்கணும்னு எங்களுக்கு தோணவும் இல்லை, நேரமும் கிடைக்கல. என் பொண்ணு தான் இதை பார்த்துக்கிறா. பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், எப்படி ஓடி ஓடி பறிக்கிறா பாருங்கள். அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். இது எங்கள் வீட்டு மஞ்சள் செடி பூ பூத்துருக்கு. ஆனால் இதுவரையிலும் நாங்கள் மஞ்சள் பயிரிட்டதில்லை. இது எப்போ அறுவடை பண்ணணும் என்னன்றது எங்களுக்கு தெரியல. இது 2வது முறையாக பூ பூத்துருக்கு. இது எப்படி காய வச்சு அறுவடை பண்ணணுமா என்னன்னு தெரியல. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவு இருக்கும் காய். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் குழந்தைங்க அதுவும் நட்டு காய் காய்ச்சி அதை பறித்து சாப்பிட்டா அதில் ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் குழந்தைங்கள பாராட்டுங்க.